பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே இந்த சேனலை நாங்கள் தொடங்குகிறோம். கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பு கூறுவை இன்னும் அதிகமாய் ஆராதித்தேன் இன்னும் பாவமாய். அன்பு கூறுவை இன்னும் அதிகமாய் ஆராதித்தேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதித்தேன் முழு பலத்தோடு. அன்பு கூறுவே ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதித்தே முழு பலத்தோடு. அன்பு கூறுவே ஆராதனை 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 ஆராதனை. எல்லோயி எல்லோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்லோயி எல்லோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதித்தே முழு பலத்தோடு. அன்பு கூறுவே ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு. அன்பு கூறுவே ஆராதனை 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 ஆராதனை. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. இந்த இடம் முழுவதும் தேவ பிரசன்னத்தால் நிறைகிறதுக்காக நன்றி சுவாமி. எங்களை நீர் மூடி மறைக்கிறீங்க சுவாமி. உம் சட்டையின் மறைவுகளை எங்களை மறைக்கிறீங்க சுவாமி.
நன்றி சாமி. நாங்கள் செய்கிற இந்த ஆராதனையும் ஆண்டவரே ஜெபத்தையும் இந்த வேத வாசிப்பையும் பிரசங்கத்தையும் நீர் ஆசீர்வதித்து தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இதை ஆசீர்வதிங்க. இதை பார்க்கிற பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட, விடுதலை பெற, பாவத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் மற்ற எல்லா காரியத்திலிருந்து விடுதலை பெற நீ கிருபை செய்யுங்க சாமி. உமக்கே துதி கன மகிமையும் செலுத்துகிறேன். ஜபங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஷலபஹன் ரூலபஹன் மராதியலப ரதலஹி ரலஹி ரலவா மாமா மாமா மாமா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறதே, ஒருவரும் காணக்கூடாதவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை துதிக்காம நம்ம இருக்க முடியாது. அவர் செய்த நன்மையை நினைத்து ஒவ்வொரு நாளும் அவரை நாம் ஆராதிக்கணும், துதிக்கணும், ஸ்தோத்திரிக்கணும். இதுதான் நம்மையில் விழுந்த ஒரு கடமையாய் இருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, அநேக பேருக்கு அது பிரயோஜனமுள்ளமாய் இருக்கும். இன்று நாளுக்குரிய வசனத்தை வாசிக்கும் பொழுது யோசேப்பை தேவன் உயர்த்தினார். யோசேப்பை உயர்த்தின தேவன் நம்மளையும் உயர்த்த வல்லவராய், உன்னையும் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். ஆதியாகமம் 41 வாசிக்கும் பொழுது பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரவணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தொண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்தும் எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். தேவன் அவனை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். யோசேப்பை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். அந்த மாகாணத்திலே உயர்ந்த பதவியை ஆண்டவர் கொடுத்து அவனை உயர்த்தினார். அந்த பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அவன் இருந்தான். அப்படிப்பட்ட உயர்வை தேவன் கொடுத்ததுக்கு காரணம் அவன் கடந்து வந்த பாதைகள். உயர்வை பெறுவதற்காக எவ்வளவு அவன் வேதனை கஷ்டங்கள் அவன் பட்டான். முக்கியமாக அவன் முதலில் தன் தகப்பனுக்கு கீழ்ப்பிடிந்து உள்ள ஒரு மகனாய் இருந்தான். நாமும் கூட நம் தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்பிடிந்து நடக்கும் பொழுது தேவன் நம்மை உயர்த்துவான், தேவன் நம்மை கனப்படுத்துவான், தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். முதலிலே தகப்பனுக்கும் தாய்க்கும் நாம் கீழ்ப்பிடிந்து நடக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, எல்லாரை காட்டில் இஸ்ரவேல் தன் குமார எல்லாரையும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வர்ணமான அங்கிகளை செய்வித்தான். அவருடைய சகோதரர் எல்லாராலும் அவன் தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபொழுது அவனோடு பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். அதுதான் உலகம். கீழ்ப்பிடித்து நடக்கும் பொழுது கூட இருக்கிற சகோதர சகோதரிகள் வெறுப்பார்கள். நான் அப்பா சொல்கிறதே கேட்டுக்கொண்டே இருக்கிறான், அம்மா சொல்கிறதே கேட்குறான் என்று சொல்லி நம்மளை பகைப்பார்கள். ஆனால் அவர்கள் தகப்பனையும் தாயையும் ஏமாற்றி நடப்பார்கள். அதனால் கீழ்ப்பிடிந்து நடக்கிற பிள்ளையை பார்த்து அவர்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுதான் நடந்தது. அவனை பார்த்து அவர்கள் பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. அவனை பகைத்தார்கள். அது மாத்திரல்ல, பொறாமை கொண்டார்கள். அவன் வாழ்ந்த காலத்திலே கீழ்ப்பிடிந்து உள்ள மகனாய் வாழ்ந்தான். 2வது, அவனை பார்த்து பொறாமை கொண்டார்கள்.
ஏன் பொறாமை கொண்டார்கள்? அவன் சொப்பனத்தை கண்டு அதை அவர்களுக்கு சொல்லும் பொழுது அவர்களுக்கு ஆத்திரமும் கோபமாய் வந்து அவனை பகைத்தார்கள், அவன் மீது பொறாமை கொண்டார்கள். தகப்பனும் தாயும் உன்னை வணங்குவார்களா என்று சொல்லி அவனுக்கு விரோதமாய் நின்றார்கள். கோபமும் எரிச்சலும் உண்டானது. அது தேவன் உண்டு பண்ணின சொப்பனம், அது அவனே காண்கின்ற சொப்பனம் அல்ல. தேவன் அவனுக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார். பின்னாடி என்ன நடக்க போகிறது என்று வெளிப்படுத்தி காட்டுகிறார். அதுதான் அவன் சொப்பனமாய் வெளிப்படுகிறது. அதுதான் வேதவசனம் சொல்லுகிறது. சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறம் கூறுதலையும் ஒழித்துவிட்டு இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள் இருக்கக்கூடாது. பொறாமை கொள்ளுவது, புறம் கூறுவது, அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள் இருக்கக்கூடாது. அவர்கள் அப்படித்தான் இருந்தார்கள். கூட பிறந்த சகோதரனை பார்த்து பொறாமை கொண்டார்கள், அவனை வேதனைப்படுத்தினார்கள். அது மாத்திரல்ல, அவனை குழியிலே போட்டார்கள். அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி ஆலோசனை பண்ணி நாம் அவனை கொன்று இந்த குழிகள் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம். வாருங்கள் என்று அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்கிறார்கள். கோபம், எரிச்சல், பொறாமையினாலே அவனை சாகடிக்க கூட துணிந்தார்கள். தேவன் தான் செய்ய போகிற காரியத்தை ஒரு மனுஷனும் தடை பண்ண முடியாது. ஒரு மனுஷனும் மனுஷியும் தேவன் செய்யும் காரியங்களை அவன் உயர்த்த வல்லவராயிருக்கிறார், உயர்த்த வேண்டும் என்று வைத்திருக்கிறார். அதை ஒரு மனுஷனும் மனுஷியும் தடை பண்ண முடியாது. அதுதான் கர்த்தர், அதுதான் கர்த்தர். நீதிமொழிகள் 3:25 சடுதியான திகிலும் துஷ்டங்களின் பாழ்கடிப்பும் வரும்பொழுது நீ அஞ்ச வேண்டாம். இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு நடக்கும் பொழுது, நம்மளை குழியிலே தள்ளும் பொழுது, பொறாமை கொள்ளும் பொழுது நாம் பயப்படக்கூடாது. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எரேமியா 17:7 இப்படியாய் சொல்லுது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் வைக்க வேண்டும், விசுவாசம் வைக்க வேண்டும். கட்டாயம் நம்மை உயர்த்த போகிறார். நம்மளுக்கு ஆண்டவர் செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்க என்ற நம்பிக்கையோடு நாம் இருக்க வேண்டும். சங்கீதம் 105:15 இப்படியாய் சொல்வது, நான் அபிஷேகம் பண்ணியவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். அதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பக்கூடாது. தேவனுக்கு பிள்ளைக்கு விரோதமாய் எழும்பக்கூடாது. எழும்பினாலும் தேவன் சும்மா இருப்பார், பார்த்து கொண்டு இருக்க மாட்டார். அதுதான் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் போன்ற பரிசுத்தவான்கள் தேவனுக்காக வைராக்கியமாக நிற்கும் பொழுது தேவனே இறங்கி வருகிறார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை அந்த ஆண்டவர் அந்த எரிகிற அக்கினி சூளையிலிருந்து அவளை தூக்கி எடுக்கிறார். அதுதான் கர்த்தர். அவர் சும்மா இருக்க மாட்டார், வேடிக்கை பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார். அவர் நம்மளை வந்து தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். தேவனை தானியேலை கூட சிங்க கபியிலே போடும் பொழுது அவர் சும்மா இருந்தார்? இல்லை, அந்த சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். அதுதான் கர்த்தர். தேவன் பிள்ளைக்கு விரோதமாய் எவன் எழும்பினால், அவன் ராஜாவாக இருந்தாலும் உயர் அதிகாரியாக இருந்தால், எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது. அதுதான் நடந்தது. தேவன் பிள்ளைகளுக்கு தேவன் தம்முடைய பாதுகாப்பை அளிப்பார். அது மாத்திரமல்ல, அவர்கள் அந்த குழியிலிருந்து எடுத்து அவனை விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போனார்கள். அவனை விற்று போட்டார்கள்.
அந்த குழியிலே இருந்து எடுத்து அவனை விற்று போட்டார்கள். அந்த மீதியானவர் யோசேப்பை எகிப்திலே பார்வோனின் பிரதானி தலைவர்களுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்பவனிடத்தில் விட்டார்கள். ஒரு அடிமையாய் யோசேப்பு விற்கப்படுகிறான். ஒரு அடிமையாய் அந்த இடத்திலே எகிப்திலே ஒரு அடிமையாய் காணப்படுகிறான். அவன் விற்கப்படுகிறான். அவனை எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்து இஸ்ரவேலிடத்தில் விலைக்கு வாங்கினான். அவனை விலைக்கு வாங்கினான். அடிமையாய் அவனை வாங்கினான். தேவன் சும்மா இருந்தார், தேவன் கூட இருந்தார். ஒரு அடிமையாய் விற்கப்பட்ட யோசேப்பு அந்த இடத்திலே தேவன் கூட இருப்பதை அழகாய் நிரூபித்து காட்டுகிறார். ஆதியாகமம் 39:2 வாசிக்கும் பொழுது கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தியுள்ளவனான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்று, அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று அவன் எஜமான் கண்டு அவனை தன் வீட்டுக்கு தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணைக்காரனாக்கி ஆக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய கரம் அவனோடு கூட இருந்தது. தேவன் அவனை ஆசீர்வதித்தார். ஏனென்றால் தேவன் யோசேப்போடு இருந்தார். யோசேப்பும் தேவனோடு இருந்தார். அதுதான் முக்கியம். தேவனுக்கு பயந்து வாழ்ந்து வந்தான். தன் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடந்தான். பொறாமை கொண்டார்கள், குழியிலே போட்டார்கள். ஆனாலும் தேவன் அவனை அடிமையாக விற்கும் பொழுது கூட தேவன் அவனோடு கூட இருந்தார். அவனை விட்டு விலகவில்லை. அதுதான் கர்த்தர் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார். புற ஜெயத்துக்கு வந்தாலும் நம்மளை கைவிட மாட்டார். அங்கேயும் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பாரானால் நம்மை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். நம் கைவிட்டு செய்கிற எல்லா வேலையும் ஆசீர்வதித்து தருவார். ஏசாயா 40:31 கர்த்தருக்கு காத்திருக்கிறோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இதுதான் கர்த்தர். எகிப்து தேசத்தில் ஒரு அடிமையாய் இருந்தாலும் தேவன் அவனை உயர்த்தினார், அவனை ஆசீர்வதித்தார், அவனோடு கூட இருந்தார். அவன் கைட்டு செய்கிற எல்லா வேலையும் ஆசீர்வதித்தார். அதனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அதுதான் கர்த்தர். அப்படிதான் செய்வார் கர்த்தர். அவரை நம்பி வாழ வேண்டும், அவரை சார்ந்து வாழ வேண்டும், அவரோடு நாமும் இருக்க வேண்டும், அவரும் நம்மோடு கூட இருக்க வேண்டும். இப்படி இருந்தால் தேவன் நம்மை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். அவன் தன் வெளிநாட்டுக்கு வந்திருந்தாலும் தன்னுடைய பரிசுத்தத்தை அவன் காத்து கொண்டான். எஜமானிய மனைவி சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவர்கள் யாதொன்று குறித்து என் ஆண்டவன் விசாரியாம், தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையிலே ஒப்புவிக்கிறார். அவர் தவறாய் நடக்கும் பொழுது, அவனை அழிக்கும் பொழுது அவர் அப்படியாய் செய்து சொல்கிறார், இல்லை, இன்மை செய்யக்கூடாது. என் வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியா உன்னை தவிர வேறொருவரையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றார். அதுதான் கர்த்தர். அந்த வெளிநாட்டுகளில் சில பேர் வெளிநாட்டுக்கு போவார்கள்.
அங்கே போய் இல்லாத ஆட்டம்லாம் ஆடிட்டு கடைசியில் நோய்வாய்ப்பட்டு திரும்பி வருவார்கள். ஆனால் யோசேப்பு வெளிநாட்டுக்கு எகிப்துக்கு போயிருந்தாலும் தன் பரிசுத்தத்தை அவன் காத்து கொண்டான். தேவனுக்கு பயந்து நடந்தான், தன் பரிசுத்தத்தை காத்து கொண்டான். இதான் கர்த்தர். அவன் மீது பொய்யான குற்றச்சாட்டுகள் சொல்லி அவனை சிறையிலே அடைத்தார்கள். 1 பேதுரு 2:20 இப்படி சொல்லுது, நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் பொழுது பொறுமையோடைய சகித்தால் அதனால் என்ன கீர்த்தியுண்டு. நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் பொழுது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்பை குறித்து அந்த எஜமானுடைய மனைவி பொய்யாய் உண்மையில் குற்றம் சாட்டுகிறாள். பொய்யான குற்றங்கள் அவள்மேல் திணிக்கிறான். ஆனாலும் தேவன் அவன் கூட இருந்ததுனாலே அவனை தப்புவிக்கிறார். ஆதியாகமம் 39:13-18 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது நான் சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவன் தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடிப்போனான் என்றான். உம்முடைய வேலைக்காரன் எனக்கு இப்படி செய்தான் என்று தன் மனைவி தன்னோடு சொன்ன வார்த்தையை அவனுடைய எஜமான் கேட்டபொழுது அவனுக்கு கோபம் உண்டாகி யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளைகளால் காவலில் வைக்கப்பட்டார்கள். இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையிலே அவன் இருந்தான். பாருங்க, பொய்யான குற்றத்துக்கு அவன் தப்பை செய்த அவனை சிறைச்சாலையை அடைக்கிறார்கள். ஏசாயா 2:22 சொல்லுகிறது, நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். சங்கீதம் 5:9, அவர்கள் வாயில் உண்மையில்லை, அவர்கள் உள்ளம் கேடுபாடு உள்ளது, அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள். மத்தேயு 5:11 இப்படியா சொல்லுது, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவானாய் இருப்பீர்கள். இதுதான் அவனுக்கு நடந்தது. பொய்யான குற்றச்சாட்டு, பொய்யான வார்த்தைகள், பொய்யான செயல்கள் அவன் மீது சுமத்தப்பட்டு யோசேப்பு சிறையிலே அடைக்கப்படுகிறான். தேவன் அதை பார்த்து சும்மா இருந்தாரா? தேவன் யோசேப்பை பயன்படுத்தினார். அந்த இடத்திலும் யோசேப்பை பயன்படுத்தினார். ஆதியாகமம் 40:8-13-18 ஆசிக்கு கேட்போம். எகிப்து ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனும் சுயம்பாகியும் ஆகிய அவ்விரண்டு பேரும் சிறைசாலையிலே இருக்கும்போது ஒரே ராத்திரியிலே வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனம் கண்டார்கள். 8. அதற்கு அவர்கள், சொப்பனம் கண்டோம், அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை என்றார்கள். அதற்கு யோசேப்பு, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவா, அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள் என்றான். 13. 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையில் நிறுத்துவார். முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படி பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையிலே கொடுப்பாய். 18. அதற்கு யோசேப்பு, அந்த 3 கூடைகளும் 3 நாளாம். தேவன் யோசேப்பை பயன்படுத்தினார். தேவன் யோசேப்பு கூட இருப்பதை நிரூபித்து காட்டுகிறார். பானபாத்திரக்காரன் அவன் சொப்பனம் காண்கின்றான். அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை அவனுக்கு சொல்லுகிறார். அதற்கு யோசேப்பு அந்த 3 கூடைகளும் 3 நாளாம், 3 கூடைகளும் 3 நாளாம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மூன்று நாளைக்குள்ள ஒன்று திருப்பியும் சேர்த்துக் கொள்வார்கள் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். அது மாத்திரமல்ல, தேவன்
வேறொரு சொப்பனத்தை கண்டேன் என்று சொல்லி இன்னொரு 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மரத்தில் தூக்கி போடுவார். அப்பொழுது பறவைகள் உன் மாம்சத்தை தின்னும். இதுதான் அதன் அர்த்தம் என்றார். பானபாத்திரனின் தலைவனை பானம் கொடுக்கிற தன் உத்தியோகத்திலே மறுபடியும் வைத்து அந்தபடியே அவன் பார்வோனுடைய கையில் பாத்திரத்தை கொடுத்தான். சோம்பு ஆகிய தலைவனை தூக்கி போட்டான். யோசேப்பு அவளுக்கு சொன்ன அர்த்தத்தின்படி சம்பவித்தது. தேவன் அந்த யோசேப்பை அந்த இடத்திலே உயர்த்துகிறார். ஏனென்றால் தேவனும் கூட இருக்கிறார். நாமும் கூட அன்று நம்மை பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். அப்படி பயன்படுத்தும் பொழுது அவர்கள் சொல்லுகிற அந்த துக்ககரமான காரியங்கள், வேதனையான காரியங்களை அவள் நம்மிடத்தில் சொல்லும் பொழுது அவளுக்காக நாம் ஜெபித்து அந்த வேதனையிலும் துக்கத்திலிருந்தும் பிள்ளைகளை விடுவிக்கும்படியாய் தேவனிடத்தில் நாம் வேண்டுதல் செய்ய வேண்டும். ஒருவேளை வியாதியிலே கஷ்டப்பட்டு வருவார்கள், இல்லாட்டி துன்பம் துக்கம் அவமானத்தோடு வருவார்கள், எனக்காக ஜெபம் பண்ணுங்க என்று சொல்லி அப்படி நாம் அவளுக்காக ஜெபம் பண்ணும் பொழுது தேவனுடைய மகிமை வெளிப்படும். இதுதான் நடந்தது. அவன் சொன்ன அந்த அர்த்தத்தின் படியே நடந்தது. ஒருவனை தூக்கில் போட்டார்கள், ஒருவனை மறுபடியுமாக அங்கு கூட சேர்த்து கொண்டார். தேவனுடைய திட்டம் நிறைவேறினது. இப்படிப்பட்ட பாதையிலே கடந்து வந்து குழியிலே மற்றும் பொறாமை கொண்டார்கள். அவனை சாகடிக்க முற்பட்டார்கள், விற்று போட்டார்கள், அடிமையாகினான். எல்லாவற்றையும் தாண்டி தேவனுடைய திட்டம் நிறைவேறுகிறது. ஆதியாகமம் 41:9. அப்பொழுது பானபாத்திரக்காரரின் தலைவன் பார்வோனை நோக்கி, நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது. அடுத்தது 13. அவன் எங்களுக்கு சொல்லிய அந்த அர்த்தத்தின்படி நடந்தது. என்னை திரும்ப என் நிலையிலே நிறுத்தி அவனை தூக்கி போடுவித்தார் என்றான். அது மாத்திரம் இல்ல, 32 வாசிப்போம். இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வான் என்பதையும் குறித்து பொருட்டு இந்த சொப்பனம் பார்வோனுக்கு இரட்டித்தது. தேவன் அவனை பயன்படுத்தினார். அவன் சொன்ன வார்த்தை அந்த அர்த்தம் நிறைவேறியது. இவன் எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு அமைதலாய் இருந்து விட்டான். அவனுக்கு இவனை பற்றி ஞாபகம் வரவில்லை. யோசேப்பை குறித்து ஞாபகம் வரவில்லை. அவன் மறந்து போனான். அப்பொழுதுதான் பார்வோன் ஒரு சொப்பனம் காண்கின்றான். அப்பொழுதுதான் நான் சொல்கிறேன், ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன். எனக்கு நான் சொப்பனம் காணும்போது யோசேப்பு என் சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்லி அதன்படியே நடந்தது என்று சொல்லி பார்வோனிடத்தில் சொல்லுகிறான். பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவலிடக்கிடமிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். தேவன் அவன் உயர்த்த நெருங்கிவிட்டார். யோசேப்பை உயர்த்த வல்லவர் செய்து கொண்டிருக்கிறார். யோசேப்புக்கு உயர்வை கொடுக்க போகிறார். அதனாலே அந்த பார்வோனுக்கு சொப்பனத்தை உண்டு பண்ணி அதன் அர்த்தத்தை சொல்லும்படியா யோசேப்பை அழைக்கிறார்கள். யோசேப்பு வந்து சொல்லுகிறார், எகிப்து தேசம் எங்கும் பரிபூர்ணமாய் விளையும் உண்டாயிருக்கும் 7 வருஷம் வரும். அதன் பின் பஞ்சம் உண்டாயிருக்கும் 7 வருஷமும் வரும். அப்பொழுது எகிப்து தேசத்தில் அந்த பரிபூர்ணமெல்லாம் மறக்கப்பட்டு போகும். அந்த பஞ்சம் தேசத்தை பாழாக்கும். அவனுக்கு அர்த்தத்தை சொல்லுகிறார். பஞ்சம் வரப்போகிறது,
ஃபஸ்ட்டு செழிப்பு வரும், அப்புறம் பஞ்சம் வரும் என்று சொல்லி அவனிடத்திலே பார்வோனிடத்தில் அந்த அர்த்தத்தை சொல்லுகிறான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமுள்ள ஞானமுள்ள வேறொரும் இல்லை என்று சொல்லி நீ அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லோரும் அடங்கி நடப்பார்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்று சொன்னார். எவ்வளவு பாக்கியம்! தேவன் அவனை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். அவன் நினைத்தது, அவர் சொல்லியிருந்த காரியம் நிறைவேறும். தம்முடைய மக்களை பஞ்சத்திலே காக்கும்படி யோசேப்பை முன்னாடியேங்க எகிப்துக்கு அனுப்புகிறார். அந்த காரியம் அப்படியே நிறைவேறுகிறது. அதன் பாதையிலே போகும் பொழுது அநேக இடர்பாடுகள் யோசேப்புக்கு வருகிறது. அநேக பழி சொற்கள் அநேக அவனுக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். ஆனாலும் தேவனுடைய திட்டம், தேவன் செய்ய புரியும் காரியம் பயங்கரமானவைகள். அதனாலே நாமும் கூட தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கும் பொழுது ஒரு மனுஷன், ஒரு ஆவிகளும், ஒரு அதிகாரிகளும், ஒரு ராஜாவும் நம்மளுக்கு விரோதமாய் நிற்கவே முடியாது. தேவன் நம் கூட இருக்கும் பொழுது நாம் செய்கிற எல்லா காரியமும் வாய்க்கும். அதை ஆசீர்வாதமாய் நம்மளுக்கு வழி நடத்துவார், நம்மளை உயர்த்துவார், வல்லவராயிருக்கிறார். அதுதான் கர்த்தர். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்திலுள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றான். எப்படி பயங்கரமான காரியம் நடந்தது பாருங்க. ஒரு அடிமையாய் இருந்தவனை, சிறைச்சாலையிலே இருந்தவனை தேவன் உயர்த்தினார். அந்த தேசத்துக்கு ஒரு அதிபதியாய் மாற்றினார். அதுதான் கர்த்தர். ஆதியாகமம் 50:20 இப்படியாய் சொல்வது, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். 2 கொரிந்தியர் 4:17 வாசிக்கும் பொழுது, மேலும் காணப்படுபவர்களை அல்ல காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்கும். எவ்வளவு தேவன் நம்மை நேசிக்கிறார் பாருங்க. இந்த தீமையெல்லாம் ஒரு நிமிஷத்தில் எல்லாம் தடைகளாய் மாறும். ஒருவேளை நாம் இதை பார்க்கிற நீங்கள், நான் எவ்வளவு வேதனைப்படுகிறேன், எவ்வளவு துக்கப்படுகிறேன், எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு கஷ்டம், அதை சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரம். தேவனுக்கு பயந்து பரிசுத்தமாய் வாழும் பொழுது தேவன் நம்மோடு கூட நடப்பார், நம்மளை தூக்கி எடுப்பார், நம்மை உயர்த்துவார். யோசேப்பை உயர்த்தின தேவன் உங்களையும் உயர்த்த வல்லவனாயிருக்கிறார். அதற்கு என்னென்ன பாடுகள் வரும் என்று இப்பொழுது நான் உங்களுக்கு சொன்னேன். குழியிலே போட்டார்கள், பொறாமை கொண்டார்கள், சிறையிலே அடைத்தார்கள், அடிமையாய் விற்கப்பட்டான். இப்படிப்பட்ட பாடுகள் வந்து கொண்டே இருக்கும். ஆனாலும் தேவனுடைய திட்டம், தேவனுடைய தீர்க்கதரிசனம், தேவனுடைய வார்த்தை நிறைவேறும். இதுதான் கர்த்தர். 1 பேதுரு 5:6 எப்படியா சொல்வது, ஆகியால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். நாம் என்ன செய்யணுமா? தேவனுடைய ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்கணும். தேவனுக்கு பயந்து அவருடைய வசனத்தின் படி வாழ்ந்து ஜெபித்து தேவனுக்கு பயந்து நடக்கணும். அவள் கைக்குள் நம் அடங்கி நடக்கணும். அதுதான் ஆண்டவர் நம்மளை கற்றுத் தருகிறார். நாம் உயர வேண்டுமா?
நாம் உயர்த்தப்பட வேண்டுமா? இதுதான் செய்தி. ஏன் உயர்த்தப்படும் வேண்டுமானால் அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்க வேண்டும். தேவனுடைய பலத்த கைக்குள் நாம் அடங்கி இருக்க வேண்டும். இதுதான் இந்த நாளுக்குரிய வார்த்தை, இந்த நாளுக்குரிய வசனம். இதுதான் நாம் ஆண்டவருக்கு பயந்து பரிசுத்தமாய், நீதியாய், நேர்மையாய் வாழ வேண்டும். நம்மளை அப்படியே விட மாட்டார். அதை சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரம் சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ, தானியேலை தூக்கி எடுத்த தேவன் நம்மளையும் விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். யோசேப்பை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். நம்மளையும் உயர்த்த வல்லவராயிருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆண்டவரே, யோசேப்பு உயர்வை அடையும் பொழுது எவ்வளவு பாடுகள் அவன் கடந்து வந்தான் சுவாமி. அதே மாதிரி இப்படிப்பட்ட பாடுகளோடு காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் தொடுங்க. இப்பொழுது இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை தொடுங்க. ஒரு பெரிய மாற்றம், ஒரு திருப்பம் வருவதாக. இன்று உயர்வை தாங்க சுவாமி. அடிமையாய் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்களானால் எல்லாவற்றிலும் ஒரு விடுதலை கொடுத்து, ஒரு உயர்வை கொடுத்து நீ உயர்த்த வேண்டும் ஆட்சேபிக்கிறேன். உம் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. இதை பார்க்கிற ஒவ்வொருக்கும் உயர்வை கொடுங்க. உம் நாமம் மகிமைப்படட்டும். ஒருவேளை சகோதரர்களாக பகைக்கலாம், ஒருவேளை கூட இருக்கிறவர்கள் விரோதமாய் எழும்பலாம். ஆனாலும் தேவன் நீர் உயர்த்த வல்லவர் என்று அந்த விசுவாசத்தோடு அவர்கள் வாழ, அவர் பலத்த கைக்குள் அடங்கி நடக்க நீ கிருபை செய்யுங்க. உமக்கே துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறேன். ஜெபங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஆராதிப்போமா? இப்பொழுது ஆங்கில் பாடம் பாடுவோம். தெரிஞ்சா கூட சேர்ந்து பாடுங்க. பாடுவோமா? Your glory is tangible in this place. Lord, you're doing something great, awaking supernatural faith. Your glory is tangible in this place. Lord, you're doing something great, awaking supernatural faith. Yahweh, Rapha, Elohim, Shaddai, Jireh, Adonai will manifest himself. Yahweh, Rapha, Elohim, Shaddai, Jireh, Adonai will manifest himself. Your glory is tangible in this place. Lord, you're doing something great, awaking supernatural faith. Your glory is tangible in this place. Lord, you're doing something great, awaking supernatural faith. Yahweh, Rapha, Elohim, Shaddai,
ஜெபிப்போமா. ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, இன்று நாங்கள் யோசேப்பை குறித்து தியானித்தோம். யோசேப்பு உயர்த்தப்பட்டான், அதற்கு முன்னாடி குழியில் தள்ளப்பட்டான், பொறாமையில் தள்ளப்பட்டான், அவமானங்கள் நிந்தனைகள் அனுபவித்தான். ஆனாலும் தேவரீர் அவனோடு கூட இருந்தீர். ஒரு கிருபை அவனுக்கு கிடைத்தது. தேவன் அவன் உயர்த்தினார், அவனை ஆசீர்வதித்தீர், அவனை தப்புவித்தீர். மென்மேலும் அவனை உயர்த்தி அந்த மாகாணத்திலே உயர்ந்த பதவியை கொடுத்து, ராஜாக்கு அடுத்த ஸ்தானத்தை கொடுத்து அவனை உயர்த்தினீர். இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒடுக்கப்பட்டு அடிமைகளாய் இல்லாவிட்டால் கஷ்டப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ உயர்த்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்கள் சுவாமி. இனி அவர்கள் தாழ்ந்து போகக்கூடாது, அடிமைகளாய் போகக்கூடாது, வேதனையோடு துன்பத்தோடு துக்கத்தோடு போகக்கூடாது சுவாமி. ஒரு உயர்வை கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கணும். உங்களுடைய நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளுங்க. இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை தொடுங்க. பாவத்திலிருந்து விடுதலை கொடுங்க, வியாதியிலிருந்து விடுதலை கொடுங்க, கேன்சர் கட்டியிலிருந்து விடுதலை கொடுங்க சுவாமி, அல்சர்லேருந்து விடுதலை கொடுங்க சுவாமி, கிட்னி ஃபெயிலிலிருந்து விடுதலை கொடுங்க சுவாமி. இன்னும் என்னென்ன காரியத்துக்காக அழுகிறார்கள் ஒவ்வொன்றுக்கும் விடுதலை கொடுங்க சுவாமி. உம் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. ஐசியூல யார் அழுது கொண்டிருக்கிறார்களோ அவளை விடுதலை பண்ணுங்க, சுகப்படுத்தி வீட்டுக்கு அனுப்புங்க சுவாமி. உம் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. இன்னும் என்னென்ன கஷ்டப்படுகிறார்களோ, வேதனைப்படுகிறார்களோ, கடனிலே மாட்டிக்கொண்டு அழுகிறார்களோ, எப்படி நான் விடுதலை பெற முடியும் என்று அழுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்று ஒரு விடுதலை தந்து ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். நம் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. உமக்கே துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறேன். ஜபங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலவாறும் மறவாதே. இது ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி அன்று வெளியாகும். இதை பார்க்கிற நீங்கள் மற்றவங்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க. ஹல்லேலூயா.